Newspeak 7 around you. இவன் சாப்பிடுறான் சார், உடம்பே வரமாட்டேங்குது. எத்தனை சாப்பிட்டாலும் வரமாட்டேங்குது. உள்ள ஒரு பூச்சி அது சாப்பிட்டுக்குது. விட்டமின்ஸ் பூரா அது எடுத்துக்குது, நமக்கு ஒன்றும் கிடைக்கல. என்ன பண்றது? அரை பாவக்காய் எடுத்துக்கணும், விதை எடுத்துக்கணும், அறுத்து ஸ்லைஸ் பண்ணிடணும், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஓமம் அரைச்சு பொடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தயிர், பாகற்காய், விளக்கெண்ணெய், கல்லுப்பு, எலுமிச்சை சாறு கலக்கி குடிங்க. புழு பூச்சி எல்லாம் வெளியே வந்துடும். எப்பவுமே கான்ஸ்டிபேஷன், நான் போய் உட்கார்றேங்க, முக்குன்னு முக்கன வரமாட்டேங்குது. இதை அழுத்தி அழுத்தி காத்து உள்ள போய் ஹெர்னியா, குடல் இறங்கிருச்சு. சில பெண்களுக்கு கர்ப்பப்பை இறங்கிருச்சு. மலச்சிக்கலினால கர்ப்பப்பை கூட இறங்குமா? இறங்கும். ஏன்னா நம்ம ரொம்ப முயற்சி பண்ற போது அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்ணும், இந்த மாதிரி சிக்கலை எல்லாம் கொண்டு வந்துடும். ஹெர்னியா வர்றதுக்கு இன்னொரு காரணம், குடல் இறக்கம் வர்றதுக்கு இன்னொரு காரணம், எந்த நேரத்தில் உணவை சாப்பிடணுமோ அந்த நேரத்தில் உணவை சாப்பிடாமல் பட்டினி கிடப்பது தான் முதல் காரணம். கேன்சர் வர்றதுக்கு முதல் காரணம், எந்த நேரத்தில் உணவை சாப்பிட வேண்டுமோ அந்த நேரத்தில் உணவை சாப்பிடாமல் வயிற்றை பட்டினியாய் காய போடுவதுதான் கேன்சர் வர்றதுக்கு முதல் காரணம். அப்போ எல்லா நோய்களுக்கும் நமக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? நாம வேற யாராவது எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம சாப்பிட்டா அது சேருமா சேராதா, எல்லாவற்றையும் நீங்களே பாடமாக அறிந்து கொண்டாலும் சுவை நம்மை விடுவதில்லை. ஒரு மாட்டிடுறோம், கடைசியில சிக்கலை சந்திக்கிறோம். அந்த மாதிரி சமயத்துல ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் சீனி சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, பாருங்க இங்க வெள்ளை சர்க்கரை மருந்து, ஒரு டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை அரைச்சு பொடி பண்ணிட்டு விளக்கெண்ணெயில கலக்கி சாப்பிட்டா சாப்பிட்ட 10-15 நிமிடத்திலேயே பளிச்சுன்னு வெளியே போயிடும். வயிறு சுத்தமானாலே உடல் ஆரோக்கியமாயிருங்க. கழிவுகளை வெளியே தள்ளிட்டே இருந்தாலே ஆரோக்கியமாயிடும். லெமன் ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கணும். லெமன்ல சர்க்கரையும் போட்டுக்கணும், கொஞ்சம் லைட்டா இந்துப்பு கலக்கி சாப்பிட்டு பாருங்க, பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. லெமன் ஜூஸ்ல சர்க்கரையும் உப்பும் போட்டு சாப்பிட்டோம்னா பளிச்சுன்னு குடல் சுத்தமாயிடும், ஜீரண மண்டலம் வேலை செய்யும். World news, politics, science and health care, sports, business, cooking, ritual, cinema and entertainment. Newspeak 7 around you.